பனை மரத்திலே தேள் கொட்ட தென்னை மரத்திலே நெறி கட்டியதாம் என ஒரு பழமொழியுண்டு. இதனைப் போலவே கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு அமெரிக்காவில் ஒரு அழைப்பானை கிட்ட அது ஸ்ரீலங்காவில் உள்ள மஹிந்தாவாதிகளுக்கு தேளாக கொட்டியுள்ளது. இதனால்தான் இந்த விடயத்தில் நெறி கட்டலுக்குள்ளான மஹிந்தாவாதிகள் கொழும்பில் இன்று ஒரு ஊடக மாநாட்டை கூட்டி தாம் தூம் என குதித்து தமது சீற்றம் மிகுந்த குரல்களால் சில விடயங்களை வெளிப்படுத்தினர். டலஸ் அழகப்பெருமா, பிமல் வீரவங்ச, பேராசிரியர் என்ற அடையாளத்தில் உள்ள GL பீரிஸ் ஆகிய முகங்கள் இந்த விடயத்தில் சில வளையங்களை கட்டி அடிக்க முனைந்தன. எதிர்காலத்தில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியை தெரிவு செய்யும் தேர்தல் களத்தில் கோட்டபாய ராஜபக்ஷ போட்டியிடுவார் என்ற அச்சத்தில் யானைகளின் சில அமைச்சக முகங்கள் ஆங்கில ஊடகம் ஒன்றின் ஆசிரியருடன் இணைந்து கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு எதிரான சூழ்ச்சியை செய்வதாகவும் சண்டியர் பிமல் வீரவன்ச வளமை போலவே கதை சொன்னார். தன்னிடமிருக்கும் அமெரிக்க குடியுரிமையை நீக்கிக் கொள்ளும் ஆவணங்களை கோட்டபாய ராஜபக்ஷ அமெரிக்காவிடம் சமர்ப்பித்திருப்பதால் பதற்றமடைந்த தரப்புகள் அவருக்கு எதிராக 2 வழக்குகளை தொடர்ந்ததான விடயத்தை கூறியவர்கள் அதன் பின்னர் கையால் மடியால் போட்டு சில கதைகளையும் கூறினார்கள். இறுதியில் தமது கதையின் முடிவுரையாக தமது நம்பிக்கை நட்சத்திரமான கோட்டபாயாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு சூழ்ச்சியையும் வெற்றி கொள்வோம் என மார்தட்டினர். ஆனால் இவ்வாறு அவர்கள் சூழ்ச்சி கதைகளை சொல்லி மார்தட்டி கொண்டாலும் கோட்டபாயாவுக்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தாக்கலா, அப்படி ஏதும் நடந்ததா, அப்படி எந்த ஒரு அழைப்பானையும் கோட்டபாயாவின் கைகளுக்கு இதுவரை கிட்டவில்லையே என முழு பூசணியை சோற்றில் மறைக்கும் கதைகளும் வந்தன. இதற்கிடையே தனது சித்தப்பாவுக்கு அமெரிக்காவில் வைத்து அழைப்பானை வழங்கப்பட்ட விடயம் உறுதிப்படுத்தப்படவில்லையே என பிராமகனார் நாமல் ராஜபக்ஷவும் தனது தரப்பில் ட்வீட்டினார். இதேபோல கோட்டபாயாவின் ஊடக பேச்சாளர் மிலிந்த ராஜபக்ஷ புரிதான சில பல கதைகளை அவிழ்த்து விட்டார். குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ஷ அமெரிக்காவில் திட்டமிட்ட எதிர்கால ஜனாதிபதியை சந்திப்போம் என்ற நிகழ்ச்சி கலிபோர்னியாவால் சிங்கள குடிமக்களின் பங்களிப்புடன் இனிதாக நடந்து முடிந்ததாகவும் சமாளித்தார். ஆனால் இன்னே ஒரு ஆச்சரியம், கோட்டபாயாவுக்கு எதிரான சூழ்ச்சி என சண்டியர் பிமல் வகையாராக்கள் கொழும்பில் துள்ளினாலும் அப்படி எதுவுமே நடக்கவில்லை என பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஊடக பேச்சாளர் பெருமானாக மிலிந்த ராஜபக்ஷ சில கதைகளை கூறினாலும் இது தொடர்பாக வெளிவந்த நிழல் படங்களோ இந்த விடயத்தில் நடந்த யதார்த்தமான கதையை சொல்லின. ஒருவேளை இவ்வாறெல்லாம் கொழும்பில் கதைகளை கூறுவார்கள் என தெரிந்ததாலோ என்னவோ கோட்டபாய ராஜபக்ஷவின் கைகளில் அழைப்பானை கையளிக்கப்படுவதை ஆதாரப்படுத்தும் நிழற்படங்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியாகியிருந்தன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவுக்கு பயணமான கோட்டபாய ராஜபக்ஷ கலிபோர்னியாவில் ஆட்டம் பாட்டமாக குடியிருந்த நிலையில் தனது அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு எதிர்வரும் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு திரும்ப திட்டமிட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிரடி நகர்வுகள் இடம்பெற்றன. இந்த நகர்வுகளின் மையமாக கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 2 வழக்குகள் இருந்தன. ஒரு வழக்கு மஹிந்த அதிகார மையத்தின் ஆட்சி காலத்தில் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகர் லசந்த விக்ரமதுங்கவின் புதல்வி அஹிம்சா விக்ரமதுங்கவால் தாக்கல் செய்யப்பட்டது. 2வது வழக்கு புலம்பெயர் தமிழ் பரப்பில் கனேடிய குடியுரிமையாளரான ரோய் மனேஜ்குமார் சமாதானம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டது. மஹிந்த அதிகார மையத்தின் ஆட்சி காலமாக இருந்த கடந்த 2007ஆம் ஆண்டில் கொழும்பில் வைத்து ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்ட ரோய் மனேஜ்குமார் சமாதானம் மீது துன்புறுத்தல்களை செய்து அவரிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு பெற்றிருந்தது. அதன் பின்னர் கடந்த 2010ஆம் ஆண்டில் அவர் விடுவிக்கப்பட்டார். அவ்வாறான துன்புறுத்தல்களை அனுபவமாக பெற்ற ரோய் மனோஜ்குமார் சமாதானம் அது குறித்து கோத்தா மீது ஒரு வழக்கை தற்போது தாக்கல் செய்தார். அவருக்குரிய வழக்கு பிரபலமான மனித உரிமை செயற்பாட்டாளரான ஜஸ்மின் சூக்காவின் உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் மற்றும் அமெரிக்காவின் ஹவுஸ் ஃபீல்ட் என்ற முன்னணி சட்ட நிறுவனங்களால் இணைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு கலிபோர்னியா நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறான வழக்கு தாக்கல்களுக்கு அப்பால் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக மேலும் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு மஹிந்த அதிகார மையத்தால் துன்புறுத்தல்களை சந்தித்த மக்கள் முன்வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பும் ஜஸ்மின் சூக்காவிடமிருந்து வெளிவந்தது.
எதிர்வரும் 12ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்ஷ மீண்டும் கொழும்புக்கு நாடு திரும்ப உள்ள நிலையில் இந்த நகர்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் அடுத்து என்ன நடக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும், கோட்டபாய ராஜபக்ஷ அமெரிக்காவில் வைத்து சட்ட வளையங்கட்டலுக்கு உட்படுத்தப்படுவாரா, இல்லை ஏற்கனவே தனது அமெரிக்க குடியுரிமையை நீக்கும் நகர்வுகளை அவர் கொழும்பில் எடுத்திருப்பதால் அதனூடாக அவரால் நழுவிக் கொள்ள இயலுமா என்பது போன்ற சில முக்கிய வினாக்கள் எழுந்துள்ளன. இதனால்தான் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு அமெரிக்காவில் வளையம் கட்டுவதற்கு இதுவே ஒரு இறுதி சந்தர்ப்பம் என்பதை ஜஸ்மின் சூக்கா அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் எதிர்கால முதன்மை தலையாரி என்ற கனவுக்காக தனது அமெரிக்க குடியுரிமையை துறக்க முயன்றவர் கோட்டபாய ராஜபக்ஷ. ஆனால் இப்போது அவ்வாறாக நழுவிச் செல்லக்கூடிய நகர்வில் கூட இறுதி நேரத்தில் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. ஆனால் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு அமெரிக்காவில் தேள் கொட்டிய இந்த நகர்வை முன்னிறுத்தி கொழும்பில் நெறிகட்டல்களை செய்யும் வகையில் தமது வீரப்பிரதாப அரசியலை முன்னெடுக்க மஹிந்த அதிகாரமைய துதிபாடிகள் இப்போது துரிதப்படுகின்றனர். கோத்தபாய ராஜபக்ஷவை மீண்டும் ஒருமுறை சிங்கள மகா ஜனதா முன்னால் ஒரு தேச பக்தியுள்ளவராக காட்டி அவர்களிடமிருந்து எதிர்வரும் தேர்தல் காலத்தில் வாக்குகளை அறுவடை செய்ய ராஜபக்ஷ குடும்ப துதிபாடிகள் இப்போது தீவிரப்படுகின்றனர். இதுதான் அவர்கள் நடத்திய இன்றைய கொழும்பு ஊடக மாநாட்டிலும் தெரிகின்றது. ஆயினும் சில சந்தர்ப்பங்களில் நினைப்புகள் பிழைப்பை கெடுத்துக் கொள்கின்றன. ஆனால் வேறு சில சந்தர்ப்பங்களிலேயோ பிழைப்புகள் நினைப்புகளை கெடுக்கும் நகர்வுகளும் இடம்பெறத்தான் செய்கின்றன. இதில் கோத்தபாய ராஜபக்ஷ சந்திக்கும் நிலைமை எந்த ரகம் என்பது விரைவில் சந்திக்கு வந்துவிடும்.